வணக்கம் நண்பர்களே. மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 10 நம்பிக்கை. நம்ம மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல நம்ம ஆள் மனதில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயந்தாங்க நம்முடைய செயல்களாக மாறி அது நமக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றியாகவும் மாறும். அதனால்தான் இந்த சீரீஸில் நம்ம மனதோடு கொஞ்சம் பேசுங்களில் 9 பகுதி முடித்து 10ல் போயிட்டுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா மனசுங்கிறது மிகவும் ஒரு மென்மையானது, அழகானது. அந்த மனசு வெளியே தெரிகிற மனசு மட்டும் இல்லைங்க, ஆள் மனசுன்னு ஒன்று இருக்குது. இந்த ஆள் மனதுக்கு நம்ம எதையெல்லாம் விதைக்கிறோமோ, எதையெல்லாம் செயல்களாக செய்கிறோமோ சொல்கிறோமோ அதுதான் ஒரு செயல்களாக ஒரு விதமான நம்பிக்கையாக ஒரு விதமான வெற்றியாக வரும். அப்போ இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல நம்ம ஒவ்வொன்றா விதைச்சிட்ருக்கோம். அப்படி விதைக்கும்போது அது ஒரு ஹாப்பினஸ்ஸை சந்தோஷத்தை மனசுக்கு கொடுக்குது. அப்படி கொடுக்கறதுனால தான் அந்த லைஃபுங்கிறது ஒரு ஹாப்பி ஜேர்னியாக போயிட்டுருக்கு. இதனால் மனசும் ஹாப்பி ஆகுது, மனதால் உடலும் ஹாப்பி ஆகுது. மனமும் உடலும் தான் உங்களுடைய ஆரோக்கியத்தை முடிவு செய்யுது. அந்த ஆரோக்கியத்தின் நீண்ட நெடிய பயணத்துக்கு மனசு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்பிக்கை. நம்மளுடைய மனசுக்கு அதிகமாக நம்பிக்கையை கொடுத்துட்டே இருக்கணும். அது நம்மளுடைய மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல நம்பிக்கையை எவ்வளவு தூரம் நம்ம ஆள் மனதுக்கு விதைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா விஷயத்துலேயும் நம்மளை நம்பணும், நம்மளுடைய மனசை நம்பணும். எதுவும் தப்பாகாது, எதுவும் நெகட்டிவ் ஆகாது, எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். நீ ஜெயிப்பை, உன் வாழ்க்கை வெற்றி வரும். எது நடந்தாலும், அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், உன்னுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியங்க. அதனால் உங்கள் ஆள் மனதுகிட்ட நீங்கள் அடிக்கடி சொன்னது இது நடந்தது, ஆனால் இது நடந்திருந்தாலும் என் வாழ்க்கைக்கு இது தேவைதான். இந்த தேவையான விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கிறது. இதனால் நான் ஜெயிக்கத்தான் போகிறேன். இது எனக்கு ஒரு நேர்மறையான விஷயத்தான் செய்ய போகுதுன்னு நம்பிக்கையை உங்களுடைய மனசுக்கு விதைத்து கொண்டே இருக்கணும். அப்போ அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது நீங்கள் செயல்களால் செய்யும் போது தான் அந்த ஆள் மனது அதை நம்ப ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் எந்த ஷெட்யூல் பண்ண வேலைகளையும் எக்காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் எந்தெந்த வேலைகளை சரியாக திட்டமிட்டீங்களோ பிளான் பண்ணிங்களோ அதை சரியாக அந்த டைமுக்கு நிறைவேற்றணும். உங்களை வேறு யாரும் வாட்ச் பண்ணலிங்க, உங்கள் ஆள் மனது தான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கு. அப்போ அந்த ஆள் மனதுகிட்ட நீங்கள் எந்த மாதிரி நம்பிக்கை விதைக்கணும்னா, எப்பெல்லாம் நீங்கள் ஷெட்யூல்டாக வேலை செய்கிறீங்களோ அந்த ஷெட்யூல்டு வேலை அந்த ஆள் மனதுகிட்ட என்ன சொல்ல தெரியுங்களா, இவர் எந்த வேலையாக இருந்தாலும் கரெக்டாக டைமுக்கு ஷெட்யூல்டாக செய்கிறார். அப்போ நம்ம அதுக்கு ரெடியாகி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் விதைக்கணும். காலையில் வாக்கிங் போகிறீங்களா, வாக்கிங் போகிறதுக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு டெய்லியும் போங்க. ஆனால் அதுக்கு ஒரு சாக்காடு சொல்லி, அதாவது அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்கிறது, இன்றைக்கி பனி, இன்றைக்கி குளிர், இல்லை இதனால் இன்றைக்கி எனக்கு உடம்பு முடியல, என்னால் இன்றைக்கி நடக்க முடியாது, எனக்கு வேறு மனசு சரியில்லை, அல்லது ஏதாவது ஒரு ரீசன் எக்ஸ்கியூசஸ் சொல்லிவிட்டு அந்த வாக்கிங்கை கூட ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதிலிருந்தே ஒரு ஷெட்யூல் மாறுது. அப்போ மாற மாற நீங்கள் உங்கள் மனசை நம்பிக்கையிலிருந்து என்ன பண்ணுறீங்கன்னா
விளக்குறீங்க, நம்பிக்கை இன்மைக்கு ஆளாக்குறீங்க. அவர் அப்படி தான்ப்பா சொல்லுவார், ஆனால் செய்ய மாட்டார். 10 மணிக்கு போவேன் பாரு, ஏதாவது சாக்காடு சொல்லிவிட்டு அவர் போக மாட்டார். 9 மணிக்கு இந்த வேலைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாரு, ஆனால் அந்த வேலைக்கு ஏதாவது கால்வலி கைவலின்னு சொல்லிட்டு போக மாட்டார், எக்ஸ்கியூஸ் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி ஷெட்யூல்டு வேலைகளை, சரியான வேலைகளை நம்பிக்கையாக செய்யாமல் விட்டால் மனசு தெரிஞ்சுக்கும் இவர் ஒவ்வொரு வேலைக்கும் எக்ஸ்கியூஸ் வாங்குறாரு, காரணம் சொல்கிறாரு. பெரிய சளி இருக்காது, சிறிய காய்ச்சல் இருக்காது, பெரிய கைகால் வலி இருக்காது, ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு சோம்பேறித்தனமோ அல்லது வேறு விதமான ஒரு தாக்கமோ நம்ம அந்த வேலைகளை தள்ளி போடுறது, உடலை காரணம் சொல்லி தள்ளி போடுறது. உடல் எங்கேயுமே சொல்கிறது கிடையாது எனக்கு முடியல, நீ அந்த வேலையை செய்யாத அப்படின்னு. ஆனால் எமர்ஜென்சிங்கிறது வேறு, அல்லது சுத்தமாக முடியலைங்கிறது வேறு. ஆனால் முடியும், வீட்டிலிருந்து சில வேலைகளை உங்களால் செய்ய முடியுதுன்னா அப்போ போயும் உங்களால் அந்த வேலையை செய்ய முடியும். ஆனால் உங்களுக்கு ஒரு விதமான பயம், பதட்டம், ஒரு மன வருத்தம் அல்லது ஒரு விதமான மன அழுத்தம். ஸோ இதனால் நீங்கள் அதை தள்ளி போடுறீங்க. அப்படி தள்ளி போட போட உங்களுக்கு உங்கள் மனதுக்கு நம்பிக்கை குறையுது. இந்த நம்பிக்கை குறைய குறைய அது என்ன ஆகும்னா மனதிலிருந்து உடலுக்கு பரவுது. என்னால் செய்ய முடியாதுன்னு மனசு சொல்ல சொல்ல உடலும் என்னால் நடக்க முடியாதுன்னு சொல்ல ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் தவிர்க்கணும்னு சொல்கிறேன். இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் அப்படின்னு எல்லாமே எல்லாத்தினாலையும் முடியுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் பாருங்கள். ஒரு சிங்கம், புலி, யானை, காக்கா, குருவி ஏதாவது எனக்கு இன்றைக்கி உடம்புக்கு முடியல, நீ போய் இறை தேடிட்டு வா, நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி பக்கத்து காக்கா கிட்ட சொல்கிறதில்ல. எந்த குருவியும் அந்த பக்கத்து குருவி கிட்ட அந்த மாதிரி சொல்கிறதில்ல. ஒவ்வொரு உயிரியும், உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனை தவிர அத்தனை ஜீவராசிகளும் தனக்கு வேணுங்கிற இரையை தான் போய் தேடி அந்தந்த நேரத்துக்கு சாப்பிடுது. அதுதாங்க அதுக்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் அதை வாழ வைக்குது. நீங்கள் பறவைகள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ 2000, 3000, 5000, 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒரு கண்டம் விட்டு கண்டம் போய் தன்னுடைய இனப்பெருக்கத்துக்காக, தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகுது. நீங்கள் வேடந்தாங்கலில் பார்த்துருக்கலாம். எத்தனை வெளிநாட்டு பறவைகள் அந்த நேரங்களில் தன்னுடைய இனப்பெருக்கத்துக்காகவும் தன்னுடைய பருவநிலை மாற்றங்களுக்காகவும் திரும்பி போகுது. அதுக்கு விசா இல்லை, டிக்கெட் இல்லை, எதுவும் இல்லை. அந்த நம்பிக்கைங்கிற ஒரு ஆயுதத்தை, நம்பிக்கைங்கிற அந்த முழு முயற்சியை தான் கையில் வச்சுக்கிட்டு அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல திரும்பியும் அதே இடத்துக்கு கரெக்டாக போகுது. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் அடிப்படை நம்பிக்கை. மனிதன் மட்டும்தான் தனக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியை உருவாக்கிட்டு அந்த பகுதியை விட்டு வெளியே வராமல் என்னன்னா நம்பிக்கை அப்படிங்கிறது இல்லாமல் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணுறது அல்லது மனசு மேலேயோ வேறு விஷயங்கள் மேலே பழிய போட்டு தான் தப்பிக்கிறது. அப்போ வாழ்க்கையில் எந்த இடத்துலையுமே நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கையை நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம மனதுக்கு நம்ம கொடுத்து கொண்டே இருக்கணும். அப்படி கொடுத்து கொண்டே இருந்தால்தான் மனம் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணும். அப்படி கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணால் தான் எந்த வயசுலேயும் 70 வயசு, 80 வயசு, 90 வயசில் கூட அந்த மனது திடமாகவும் உடல் திடமாகவும் ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் தன்னுடைய வாழ்க்கை ஜேர்னியை கொண்டு போக முடியும். நீங்கள் சில வயதானவர்களை பார்த்தீங்கன்னா 80 வயசு இருக்கும், 90 வயசு இருக்கும், ஆனால் நல்லா நடப்பாங்க. யாராவது கைப்பிடிச்சி கூப்பிட்டாங்கன்னா சில பேர் அல்லது ஏற்றி விட்றேன்
அல்லது நடக்க கூப்பிட்றேன் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, விட்டுருங்க நான் நடந்து வந்துடுறேன் அப்படிம்பாங்க. வேண்டாம், கையை பிடிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. இந்த கையை பிடிக்க வேண்டாம், நானே வந்துக்கிறேன் அப்படிங்கிறதே மிகப்பெரிய நம்பிக்கைங்க. தன் மேலும் தன் மனசு மேலேயும் வச்சிருக்கிற நம்பிக்கை. ஒருத்தர் கையை பிடிச்சி ஒரு தடவை தூக்கி விட்டாங்கன்னா அடிக்கடி அந்த கை ஒரு ஆள் பிடிச்சி தூக்கி விடுற நிலைமை வந்துடும். அது வேண்டாம், நானே நடப்பேன், நானே என்னால் முடியும் அப்படிங்கிறதாங்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் ஒவ்வொரு மனிதனையும் கடைசி நிமிஷம் வரைக்கும் வாழ வைக்கிறது. அந்த நம்பிக்கை ஒரு நாள் வந்துடாதுங்க. நம்ம அந்த ஆள் மனதுகிட்ட அந்த நம்பிக்கையை நம்ம விதைச்சிட்டே இருக்கணும். அது எப்படின்னா, உன்னால் முடியும். உன்னால் நீ ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தால் அந்த மனசுகிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னால் முடியும், இந்த வேலையை கண்டிப்பாக நான் செய்வேன், என்னால் எந்த ஒரு சூழ்நிலையிலிருந்தும் மீண்டு வர முடியும். எனக்கு வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய வட்டம், அதில் எத்தனை தோல்விகள் வந்தாலும் என்னால் மீண்டு வர முடியும். எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாலும் அந்த கஷ்டத்தை தாண்டி என்னால் வர முடியும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும். இத்தனை வருடம் நான் சமாளித்தேன், ஒத்தையாளாக சமாளித்தேன். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள், எத்தனை தொல்லைகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை விதமான தொந்தரவுகள் வந்தாலும், எத்தனை அவமரியாதை வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும். என்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியுங்கிற நம்பிக்கையே உங்கள் ஆள் மனதுக்கு நீங்கள் விதைக்கும் போது தான் அந்த நம்பிக்கை தான் ஒரு விருட்சமாக வளர்ந்து உங்களை பாதுகாக்கும். அதுதான் உங்களை நடக்க வைக்கும், அதுதான் உங்களை செய்ய வைக்கும், அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நெடிய பயணத்துக்கு உங்களை செல்ல முற்படும். ஏன்னா வேறு யாரும் அவுட் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணி உங்களை வாழ வைக்க முடியாது. உங்களை வாழ வைக்கிறதுக்கு உங்கள் நம்பிக்கை தான் முக்கியம். நீங்கள் ஒரு ஆக்சிடெண்ட் பார்த்தா அந்த ஆக்சிடெண்ட்டில் பெரிய ஆக்சிடெண்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த ஆக்சிடெண்ட்டில் ரொம்ப டேஞ்சரான இடத்துல உட்கார்ந்துருந்தால், அடிபட்டால் பிழைச்சிக்குவார். ஒன்றுமே ஆயிருக்காது, பின்னாடி சீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு லைட்டாக தட்டி இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வேறு மாதிரி ரிசல்ட் வந்திருக்கும். ஏன்? இந்த முன்னாடி உட்கார்ந்துருந்தவருக்கு நம்பிக்கை அதிகம். எந்த சூழ்நிலையும் நான் பிழைச்சிக்குவேன், எந்த சூழ்நிலையும் எனக்கு ஒன்றும் ஆகாது, இதெல்லாம் லைட்டாக தட்டுறதுனால எல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவரை வாழ வைத்தது. பின்னாடி உட்கார்ந்து லைட்டாக வண்டி இடித்ததுமே மிகப்பெரிய முடிந்தது, இனி வாழ முடியாதுங்கிற கண்டிஷன் ஆனதுனால்தான் அவருக்கு ஒரு தப்பான முடிவு ஏற்பட்டது. இது எப்படின்னா, ஆள் மனதுக்குள்ள என்ன விதைக்கப்படுதோ அதுதான் இந்த மாதிரி எமர்ஜென்சி பிரச்சனைகள் காலங்களில் வெளியே வருது. அவர் ஆள் மனதில் நெகட்டிவிட்டி அதிகம். எது நடந்தாலும் அது பல கோணங்களில் நெகட்டிவாக திங்க் பண்ணி எல்லாம் முடிந்ததாக அந்த மனசு திங்க் பண்ணதுனால அவருக்கு வாழ்க்கை முடிந்ததாகிவிட்டது. இவருக்கு முன்னாடி உட்கார்ந்தவருக்கு முன்னாடி தான் பலமான அடி, வண்டி அடித்தது முன்னாடி தான், பிரச்சனைகளும் முன்னாடி தான். ஆனால் அவர் என்ன நினைச்சார்? எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் எந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்தும் என்னால் தப்பித்து வர முடியும். இது சாதாரண அடி, அதிலிருந்து என்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், மீண்டு வர முடியும்னு நினச்சதுனால அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தி உயிரோட மற்றும் உயிர்ப்போட நம்பிக்கையோட திரும்பி வந்துடுறார். இது தாங்க வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் ஆள் மனதில் பாசிட்டிவிட்டியும் நேர்மறை எண்ணமும் நம்பிக்கையும் விதைக்கப்படணும். அப்படி விதைக்கப்படும் போது தான் உங்களுடைய லைஃப் ஜேர்னி நீண்ட நெடுந்தூரத்துக்கு போகும்.
உங்கள் மனசு ஆள் மனது சந்தோஷமாகவும் நேர்மறையாகவும் நம்பிக்கையோடும் இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி பாதையாக அமையும். உங்கள் மனசு ஆள் மனசு என்ன ஃபீல் பண்ணிச்சோ அதுதான் உங்கள் உடம்பில் உள்ள உறுப்புகளும் ஃபீல் பண்ணும். நீங்கள் ஆள் மனசில் நம்பிக்கையாக ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் கடத்தப்படும். அப்படி உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் அந்த நம்பிக்கை கடத்தப்படும் போது வாழ்க்கை ஜெயிக்கப்படுகிறது. உங்கள் வாழ்வு நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கையாக வாழச் செல்கிறது. இதுதாங்க மனதோடு கொஞ்சம் பேசுங்கள். அடிக்கடி நீங்கள் டெய்லியும் உங்கள் மனசுக்கிட்ட கரெக்டாக ஒவ்வொரு வேலையும் ஷெட்யூல் போட்ட மாதிரி பண்ணுங்க. நம்பிக்கையை விதைங்க. எதாக இருந்தாலும் என்னால் முடியும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியும். இந்த வாழ்க்கை நான் ஒரு விதமான பிறந்ததிலிருந்தே ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை எனக்கு கடைசி துளி வரைக்கும் இருக்கும். அந்த கடைசி நிமிட துளி வரைக்கும் என் நம்பிக்கையை நான் இழக்க மாட்டேன்னு இருந்தீங்கன்னா அதுதான் வெற்றி. அதுதான் உங்கள் மனசோட டெய்லியும் நீங்கள் பேச வேண்டியது. எப்போ பேசலாம்? தூங்குறதுக்கு முன்னாடி பேசலாம். எப்போ பேசலாம்? எழுந்துறதுக்கு முன்னாடி பேசலாம். டெய்லி நடத்த ஈவெண்ட்ஸ் உங்கள் மனசுக்கிட்ட லைட்டாக ஒரு 5 நிமிஷம் எடுத்து சொல்லலாம். சொல்லி ஒன்லி பாசிட்டிவான காலையிலிருந்து என்னெல்லாம் பாசிட்டிவாக செஞ்சீங்களோ அந்த விஷயங்களை ஒரு 5 நிமிஷம் தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள். நம்பிக்கையை விதைங்க. என்னால் எந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர முடியும்னு நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் விதைங்க. அது ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக விருட்சமாக வளர்ந்து அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையை வெற்றி பெற செய்யும், வாழ வைக்கும். ஸோ இத்துடன் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 10 முடிந்தது. நம்ம மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 11 பார்ப்போம். இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.